தாய்மையின் கலக்கம் அதை கண்டு கொள்ளாதவனா கண்ணன் தம் வார்த்தையால மாயம் செய்து அவர் கலக்கம் தீர்த்து விடை பெறும் நேரம் விழிகள் அலைப்புற யாரையோ தேடுறான். அவன் தேடிய நபரோ அங்க இல்ல. பெரும் ஏமாற்றத்தோட தம் பயணம் அதை மேற்கொள்ள மதுரா நோக்கி ரதத்தை செலுத்துறான். யமுனா ஆத்தங்கரையை கடக்கையில ஏதோ உந்துதலால ரதத்தை நிறுத்திய மாதவன் செவிகள்ல கண்ணா என கோதையின் குரல் பரிதவிப்புடன் கேட்கிறது. ராதை அவள் ஓடி வந்த வேகம் தன்னில் விழுந்து வாரி கல்லையும் முள்ளையும் பொருட்படுத்தா பூவையோட பாதம் சிவந்து நோக மனம் கவர்ந்த கல்வன் அவன் பிரிவை ஏற்க முடியாம உதடு துடிக்க தன் நிலையை சொல்ல வார்த்தை இல்லாம விழிநீர் ததும்ப வேதனை அவனுக்கு தெரியப்படுத்துறான். கன்றின் பசி உணர்ந்த தாயாய் மாயக்கண்ணன் கரம் விரித்த மயில் கொள்ளும் புன்னகையோடு வாவென்று அழைக்கிறான் விழிகளாலேயே. அடுத்த நொடி மான்குட்டியாய் துள்ளிக்கொண்டு மாயக்கண்ணனின் மாரில் முட்டி அவன் நெஞ்சமதில் தஞ்சமடைந்து இதழ் திறந்தாள் விம்மிக்கொண்டே.